மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நேற்று வழக்கறிஞர் வீட்டில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் சென்னை தாம்பரத்தில் மேலும் துப்பாக்கி குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான். மேலும் எத்தனை துப்பாக்கி குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? இந்த விசாரணையானது எந்த கோணத்தில் நடைபெற்று வருகிறது? விவரங்கள். வணக்கம். அந்த மேற்கு தாம்பரம் மீனாம்பாள் தெரு மாந்தோப்பு பகுதியில் நேற்று மாலை வழக்கறிஞர் தியாகராஜ் என்பவர் வீட்டில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த வீட்டின் முதல் தளத்தில் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு துப்பாக்கி குண்டு பாய்ந்திருந்தது. இதை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக தாம்பரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருந்தார்கள். தாம்பரம் போலீஸ் துணை கமிஷனர் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வந்தார்கள். அந்த பகுதியில் தடய அறிவியல் நிபுணர்களும் அந்த துப்பாக்கி குண்டை கைப்பற்றி தடய அறிவியல் பரிசோதனைக்காக அதை அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் இன்று அந்த பகுதி முழுவதுமாகவே அந்த துப்பாக்கி குண்டு எப்படி வந்தது என்பதற்காக அந்த பகுதி முழுவதுமாக போலீசார் அங்கலமங்கலமாக அந்த பகுதி முழுவதும் விசாரணை நடத்தி வந்தார்கள். அப்பொழுது அந்த ஏற்கனவே நேற்று மாலை அந்த துப்பாக்கி குண்டு பாய்ந்த வீட்டிற்கு முன்பகுதியில் இருக்கின்ற தெருவில் அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு கட்டடங்களை சுற்றி சுமார் 5க்கும் மேற்பட்ட இந்த துப்பாக்கி குண்டுகள் சிதறி கிடப்பதை போலீசார் கண்டெடுத்தார்கள். உடனடியாக அந்த குண்டுகளை சோதனை செய்து பார்த்தபோது நேற்று அந்த வழக்கறிஞர் வீட்டில் உள்ளே நுழைந்த அதே துப்பாக்கி குண்டுதான், அதே வகையான துப்பாக்கி குண்டுகள் தான் இது தற்போதும் கிடைத்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. உடனடியாக அந்த துப்பாக்கி குண்டுகளையும் தடய அறிவியல் பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார்கள். போலீசார் முதல் கட்ட விசாரணையில் இந்த துப்பாக்கி குண்டுகள் அனைத்துமே AK-47 வகை துப்பாக்கியிலிருந்து பயன்படுத்தப்பட்ட குண்டுகள் என தெரிய வந்திருக்கிறது. இந்த தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. துப்பாக்கி குண்டுகள் எந்த பகுதியிலிருந்து வந்தது என்பது குறித்து தீவிரமாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த தாம்பரம் பகுதியை பொறுத்தவரைக்கும் இந்திய விமானப்படை தளம் கிழக்கு தாம்பரம் பகுதியில் இருக்கிறது. இந்திய விமானப்படை தளத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையம் இருக்கிறது. இந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் நேற்று ஏதோ அந்த துப்பாக்கி சுடும் பயிற்சியில வீரர்கள் ஈடுபட்டார்களா, அந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்திலிருந்து குண்டுகள் தவறுதலாக இந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்திருக்குமா என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக இந்திய விமானப்படை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்பதற்காக காவல்துறையினர் முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் உறுதியளித்த பிறகுதான் இந்த குண்டுகள் விமானப்படை தளத்திலிருந்து வந்ததா என்பது தெரிய வரும் தகவலையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பான விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த குடியிருப்பு பகுதியில் AK-47 வகை துப்பாக்கி குண்டுகள் கண்டெடுக்கப்பட்ட விஷயமானது தாம்பரம் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மீரான். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.